ஹரே கிருஷ்ணா. இறப்பிற்கும் பிறப்பிற்கும் அப்பால் பாகம் 10 அத்தியாயம் 2 இறப்பிற்கு பின் மேல் உலகங்களுக்கு செல்லுதல். அதன் தொடர்ச்சி. ஆகவே நம்முடைய உண்மையான நிலை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அத்தியாவசியமானதாகும். நிரந்தரமான வாழ்க்கை, பூரணமான அறிவு, அளவற்ற ஆனந்தம் ஆகிய மூன்றையும் பெறுவதே நம்முடைய உண்மையான விருப்பமாகும். மிக நீண்ட காலம் பிரம்மஜோதியில் தனிமையாக வாழ நேரிட்டால் அத்தகைய தனிமையில் நாம் எந்த விதமான இன்பமும் காணுவதில்லை. அத்தகைய சூழ்நிலையில் ஜட உலகத்தில் கிடைக்கும் இன்பங்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் கிருஷ்ண உள்ளுணர்வு வாழ்க்கை நிலையிலோ நாம் உண்மையான ஆனந்தத்தை நுகர்கின்றோம். ஜட உலகில் கலவி இன்பமே மிக உயர்ந்த இன்பம் என அனைவரும் ஒப்புக்கொள்கின்றனர். ஆன்மீக உலகினில் ஸ்ரீ கிருஷ்ணருடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் போது நமக்கு கிட்டுகின்ற ஆன்மீக ஆனந்தத்தின் உருக்குறைந்த பிரதிபலிப்பே இவ்வுலகத்தில் நாம் பெறும் கலவி இன்பமாகும். ஆனால் ஆன்மீக உலகில் கிருஷ்ணருடன் பெறுகின்ற இன்பம் இவ்வுலகில் நாம் பெறுகின்ற கலவி இன்பத்தை போன்றது என்று தவறாக நாம் கருதக்கூடாது. சந்தேகமின்றி அது கலவி இன்பத்திலிருந்து மிகவும் மாறுபட்ட இன்ப நிலையாகும். ஆனால் இவ்வுலகில் நாம் பெறுகின்ற எல்லா சுகங்களும் ஆன்மீக உலகத்தில் அவற்றின் உண்மை உருவில் இருந்தே ஆக வேண்டும். இல்லையெனில் அவற்றின் பிரதிபலிப்புகள் எவ்வாறு இவ்வுலகில் இருக்க முடியும்? இவ்வுலகில் கிடைக்கும் இன்பங்கள் அனைத்தும் வெறும் பிரதிபலிப்புகளே. ஆனால் எல்லா இன்பங்களின் இருப்பிடமுமான ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தான் நமது நிஜமான வாழ்க்கை உள்ளது. இறக்கும் தருவாயில் இறைவனுடைய இருப்பிடமான கிருஷ்ணலோகத்திற்கு சென்று கிருஷ்ணரிடம் நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள இவ்வாழ்க்கையில் பழக்கப்படுத்திக் கொள்வதே சிறந்த வழியாகும். பிரம்ம சம்ஹிதை என்னும் வேத நூலில் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் அவருடைய உன்னத உலகத்தை பற்றிய விவரங்களை நாம் காண்கின்றோம். சிந்தாமணி பிரகாசாத்மக கல்ப விருக்ஷ லக்ஷா விரிதேக்ஷி கரபீர் அபிவானயந்தம் லக்ஷ்மி சஹஸ்ர சத சம்பிரம சேவயமானம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமஹம் பஜாமி. ஆன்மீக உலகத்தில் ஆசைகளை பூர்த்தி செய்யும் சக்தி வாய்ந்த இலட்சக்கணக்கான கல்பத்தருக்களால் சூழப்பட்டதும் ஆன்மீக இரத்தினங்களினால் இழைக்கப்பட்டதுமான உன்னத இருப்பிடங்களில் ஆயிரக்கணக்கான லட்சுமிகளினால் அல்லது கோபிகளினால் ஆழ்ந்த பக்தியுடன் செய்யப்படும் சேவைக்கு உரியவரும் சுரபிகள் எனப்படும் ஆன்மீக பசுக்களை மேய்க்கும் ஆதி புருஷனும் அனைவரது விருப்பங்களையும் பூர்த்தி செய்யும் புராதாரமான இறைவனுமாக்கிய கோவிந்தனை நான் துதிக்கின்றேன். பிரம்ம சம்ஹிதா 5.29. இது கிருஷ்ணலோகத்தினை பற்றிய ஒரு வர்ணிப்பாகும். அவ்வுலகில் வீடுகள் சிந்தாமணி என கூறப்படும் அற்புத கற்களினால் செய்யப்பட்டிருக்கின்றன. சிந்தாமணியின் ஸ்பரிசத்தை பெறும் எந்த வஸ்துவும் உடனடியாக தங்கமாக மாறும். அவ்வுலகில் இருக்கும் கல்ப தருக்கள் எனப்படும் மரங்கள் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்யும் சக்தி வாய்ந்தவை. அம்மரங்களிலிருந்து நாம் விரும்புவதை பெறலாம். இவ்வுலகில் நாம் மாமரத்தில் இருந்து மாம்பழத்தை மட்டுமே பெற முடியும். ஆப்பிள் மரங்களில் இருந்து ஆப்பிள் மட்டுமே பெற முடியும். ஆனால் ஆன்மீக உலகங்களிலோ எந்த ஒரு மரத்தில் இருந்தும் நமக்கு வேண்டிய எதையும் நாம் பெறலாம். அதே மாதிரியாக அங்கு இருக்கும் சுரபி என்று அழைக்கப்படும் பசுக்கள் அளவில்லாத பாலை சுரக்கின்றன. இவை அனைத்தும் வேத நூல்களில் இருந்து ஆன்மீக உலகை பற்றி நாம் பெறும் குறிப்புகளாகும். இந்த ஜட உலகில் வசிப்பதின் காரணமாக நாம் பிறப்பு, இறப்பு போன்ற பல்வகை துன்பங்களுக்கு பழக்கப்பட்டு விட்டோம். இவ்வுலகில் புலனின்பங்களை பெறுவதற்கும் அளிப்பதற்கும் பல வசதிகளை ஜட உலக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து இருக்கின்றனர். ஆனால் இறப்பு, மூப்பு, வியாதி ஆகிய பிரச்சனைகளுக்கு அவர்கள் எந்தவித தீர்வையும் காணவில்லை. மூப்பு, வியாதி, இறப்பு ஆகியவற்றை தடுப்பதற்கான இயந்திரங்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. இறப்பை துரிதப்படுத்துவதற்கான சாதனங்கள் சிலவற்றை வேண்டுமானால் செய்யலாம். ஆனால் இறப்பை தடுப்பதற்கான சாதனங்களை உற்பத்தி செய்யவே முடியாது. ஆகவே உண்மையாகவே புத்தி கூர்மை வாய்ந்தவர்கள் பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் ஆகிய 4 வகை பிரச்சனைகளை லட்சணங்களாக கொண்ட ஜட உலக வாழ்க்கையில் நாட்டம் கொள்ளாது ஆன்மீக உலகங்களுக்கு செல்வதிலேயே நாட்டம் கொள்கின்றனர். இடைவிடாது சமாதியில் இருப்பவர் நித்தியயுக்தஸ்ய யோகின வேறு எதன்பாலும் தனது கவனத்தை சிதற விடுவதில்லை. எந்நேரத்திலும் சமாதி நிலையிலேயே இருக்கின்றார். அவருடைய மனதானது சற்றும் சிதறாது கிருஷ்ணரை பற்றிய சிந்தனைகளால் நிரப்பப்படுகின்றது. அனன்யசேதா சததம். சததம் என்ற பதம் எல்லா இடங்களையும் எல்லா காலங்களையும் குறிப்பிடுகின்றது.
இந்தியாவில் நான் விருந்தாவனத்தில் வசித்துக் கொண்டிருந்தேன். தற்பொழுது அமெரிக்காவில் வாசம் புரிந்து கொண்டிருக்கின்றேன். ஆகையினால் இப்பொழுது நான் விருந்தாவனத்தில் வசிக்கவில்லை என்று கருத வேண்டிய தேவையில்லை. ஏனெனில் பூலோகத்தில் சூழ்நிலைகள் மாறிய போதிலும் இடைவிடாது நான் கிருஷ்ணரையே நினைத்துக் கொண்டு இருப்பேனாயின் எங்கிருந்த போதிலும் விருந்தாவனத்திலேயே இருக்கின்றேன். எப்பொழுதும் இடைவிடாது கிருஷ்ணருடன் அவருடைய ஆன்மீக கிரகமான கோலோக விருந்தாவனத்தில் வாழ்வதையே கிருஷ்ண உள்ளுணர்வு நிலை என்ற பதம் குறிக்கின்றது. அத்தகைய கிருஷ்ண உள்ளுணர்வு நிலை எய்தியவர்கள் இந்த ஜட சரீரத்தை துறப்பதற்காக மட்டுமே காத்து கொண்டு இருக்கின்றனர். ஸ்மிருதி நித்யச்ச என்ற பதம் இடைவிடாது கிருஷ்ணரை நினைவு கூறுவதை குறிக்கின்றது. கிருஷ்ணரை இடைவிடாது ஒருவர் நினைவு கூறுவாராயின் இறைவன் மிக எளிதில் அவரால் ஆட்கொள்ளப்படுகிறார். தஷ்யாகம் சுடப, நான் இந்த பக்தி யோக முறையின் மூலம் மிக எளிதில் ஆட்கொள்ளப்படுகின்றேன் என்று கிருஷ்ணரே உரைக்கின்றார். இவ்வாறு இருக்க நாம் ஏன் பிரிதொரு முறையை மேற்கொள்ள வேண்டும்? ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மகா மந்திரத்தை நாம் தினமும் 24 மணி நேரமும் உச்சரிக்கலாம். இந்த மகா மந்திரத்தை தெருவில், சுரங்கப்பாதையில், வீட்டில், அலுவலகத்தில் என்று எங்கு வேண்டுமானாலும் உச்சரிக்கலாம். இந்த மகா மந்திரத்தை உச்சரிப்பதற்கு எந்தவித வரியும் கிடையாது, மேலும் எந்த விதமான செலவும் கிடையாது. அப்படி இருக்க நாம் ஏன் இந்த மகா மந்திரத்தை உச்சரித்து பயன் அடையக்கூடாது? ஹரே கிருஷ்ணா, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 3 ஜட உலக கிரகங்களிலிருந்து விடுபட்டு செல்லுதல் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.